அன்பாலே கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து 28வது வசனம் வரைக்கும் வாசித்து அதில் இருக்கிற ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். அந்த 19லேருந்து 28 வரைக்கும் என்ன சொல்லுன்னா, தீர்ப்பு சொல்கிறாங்க. ஆதலால் புறஜாதிகள் தேவனிடத்தில் திரும்புகிறதை கலங்க பண்ணலாகாதென்று விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நொறுங்குண்டு செத்தத்திற்கும் இரத்தத்திற்கும் விலகியிருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நாம் தீர்மானித்திருக்கிறேன் என்று யாக்கோபு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். யாக்கோபு என்பது இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரன் சொல்கிறேன். அவர் தான் அந்த சங்கத்தில் தலைவராக இருந்தார், அந்த அப்போஸ்தலர் சங்கத்துக்கு. அப்போ அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம்? விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நொறுங்குண்டு செத்தத்திற்கும் இரத்தத்திற்கும் விலகியிருக்கும்படி அவர்கள் இருந்தாலே போதும். விருத்த சேதனம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. மோசேயுடைய பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க இதை கடைபிடித்தாலே போதும். புதிய ஏற்பாடு பக்தர்களாக இருக்கிற புறஜாதி மக்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் இதை கடைபிடித்தாலே போதும், இந்த 4 கடைபிடித்தாலே போதும் என்று அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்து உலகம் முழுவதும் அந்த சட்டத்தை போடுகிறார்கள். அதனால் இதை தான் இன்றைக்கு இக்காலகட்டத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோன்னா, இதையும் ஃபாலோ பண்ணுறோம், மற்ற காரியத்தையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி கலந்து மிக்சடாக ஆகிடுச்சு. அந்த மாதிரி இன்றைக்கி போதிச்சிட்டாங்க எல்லா திருச்சபையிலும். இப்போ நாம் ஸ்பெஷலாக ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த அக்காலத்திலே ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அவர்கள் தீர்மானத்தின் படி நாங்களும் கடைபிடிக்கிற ஒரு மகளாய் அல்லது கிறிஸ்தவளாய் எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். நம்ம போட்டு கன்ஃபியூஸே பண்ண தேவையில்லை. மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஒரு சிலதை நம்ம எடுத்துக்கிறோம், அடுத்தது கொஞ்சம் புதிய ஏற்பாட்டிலேருந்து எடுத்துக்கிறோம். இப்படி மிக்சடாக கலவையை போல் ரெண்டாங்கட்டானா நம்ம மாறிட்டு இருக்கிறோம். அன்பாலே நாம் அப்படி இருக்காதபடிக்கு தெளிவான ஒரு கிறிஸ்தவர்களாய், சத்தியத்தை தெளிவாய் புரிந்த கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கணும்னு சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே அவர்கள் சொன்ன அந்த கட்டளையின்படி நாங்கள் நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. பாருங்க, விக்கிரகத்துக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நொறுங்குண்டு செத்தத்திற்கும் இரத்தத்திற்கும் விலகியிருக்கும்படி. அந்த நொறுங்குண்டு செத்ததுக்கும் இரத்தத்துக்கும் ஏன் விலகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, மீதி விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசின்னாக்கா உங்களுக்கு தெரியும், அந்த விக்கிரகங்களுக்கு படைத்த பொருள்களுக்கு நாம் விலகி இருக்கணும். நாம் அதை சாப்பிட தேவையில்லை. படைச்சிட்டு உனக்கு கொடுத்து இது படைக்கப்பட்டது, இதை சாப்பிடுன்னு உனக்கு சொல்லி கொடுக்கக்குள்ளார அதை நீ மனசாட்சி நிமித்தம் சாப்பிடாதுன்னு பவுல் அதுக்கப்புறம் அதை குறித்து விளக்கமாக எழுதுகிறார். விக்கிரகத்துக்கு படைத்ததை குறித்து பவுல் அழகாக 1 கொரிந்தியரில் மிக தெளிவாக எழுதுகிறார். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படின்றத மிக தெளிவாக எழுதுகிறாரு. அது வரும்போது நம்ம அதில் பார்ப்போம். விக்கிரகத்துக்கு படைத்ததை நம்ம சாப்பிடக்கூடாது என்று விலகி இருக்கணும்னு சொல்கிறார். அடுத்தது வேசித்தனம் அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். விபச்சாரம் சார்ந்த வேசித்தனத்தை சார்ந்த அந்த ஒரு கணவன் இருக்க, மனைவிட்ட போகிறவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருக்கிறான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பாவத்தை செய்கிறவன் வேசித்தனம் பண்ணுறவனாக இருக்கிறான். இப்படி நம்ம வேசித்தனம் அப்படின்னாலே நாட் ஓன்லி செக்ஸ், நல்லா புரிஞ்சுங்க. இங்கே செக்ஸை மட்டும் இங்கே அவங்க சொல்லலை. நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு பதிலாக வேறு எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது வேசித்தனத்துக்கு சமம், விபச்சாரத்துக்கு சமம். நல்லா புரிஞ்சுங்க. வேசித்தனமும் விபச்சாரமும் ரெண்டும் அக்கா தங்கச்சி மாதிரி. வேசித்தனம் பண்ணாலும் சரி, விபச்சாரம் பண்ணாலும் அது பாவம் தான். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா, வேசித்தனம் தான் நாம் பண்ணுறது இல்லையே, விபச்சாரம் நாம் பண்ணலையே அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம்.
ஆனால் இச்சையோடு பார்த்தாலே வேசித்தனம் பண்ணிட்டடான்றார். அன்பாலே அந்த இச்சை என்பது தான் அந்த வேசித்தனத்தினுடைய அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. அந்த இச்சைக்கு நம்ம விலகி போவோம், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள்னாக்கா இச்சைக்கு விலகி ஓடணும். ரெண்டாவது, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்துக்கும் மரியாதைக்கும் அந்த முதன்மையான இடத்துக்கும் வேறு எதை நீ கொடுத்தாலும் அது வேசித்தனத்திற்கு சமமாக இருக்கிறது, விக்கிரக ஆராதனைக்கு சமமாக இருக்கிறது. விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் ஒன்றுன்றார் ஒரு இடத்துல. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் அதுதான் விலகிருன்னு சொல்கிறார். அடுத்தது என்னன்னாக்கா, நொறுங்குண்டு செத்தத்திற்கு அப்படின்றார். நொறுங்குண்டு செத்ததுன்னா என்ன அப்படின்னாக்கா, இப்போ பாருங்கள், ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, கழுத்தை அறுத்து அந்த ரத்தத்தெல்லாம் கீழே சிந்திட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கறியை எடுத்து சமைப்பாங்க. அதுதான் நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியம். அந்த கழுத்தை அறுபடாமல் அந்த ரத்தம் சிந்தப்படாமல் அப்படியே அந்த ரத்த ஓட்டமாக இருக்கும்போது அதை சாகடித்து, இப்போ மண்டையில் சாகடிச்சிடறாங்க, உயிர் போயிடுது. அந்த கோழியோ அந்த ஆட்டையோ எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடாது. இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போகுது ஒரு ஆடு இல்லை ஒரு மாடு, அதை நம்ம சாப்பிடக்கூடாது, நொறுங்குண்டு செத்ததுக்கு. அப்போ கழுத்தை எடுத்து அந்த ரத்தத்தை எடுத்துடணும். ரத்தத்தில் தான் அந்த உயிர் இருக்கிறது. அந்த ரத்தம் அந்த உடம்புலே இருந்து அந்த உடம்புல இருக்கிற ரத்தத்தோடு அந்த உணவை உண்ணக்கூடாது. அப்படி உண்ணாக்கா அது நல்லதில்லை அப்படின்றதுக்காக ரத்தத்துக்கு விலகி இருக்கணும். அடுத்தது நொறுங்குண்டு செத்ததுக்கு விலகி இருக்கணும்னு சொல்கிறார். அதனால இதில் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம், அந்த ரத்தத்துக்கு விலகி இருக்கும்படிக்கு அப்படின்றார். அப்போ ரத்தம் சிந்தவும் கூடாது, சிந்தப்படுறதுக்கு நாம் காரணமாகவும் இருக்கக்கூடாது. சொல்ல புரியுதா? இன்றைக்கி ரத்தம் நம்மளை ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் ரத்தம் சிந்தும்படியாக ஒருத்தரை நீ என்ன செய்யக்கூடாது, அடிக்கவோ கொலை பண்ணவோ கூடாது. இது ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா ரத்தம் என்பது விலையேற பெற்றது. ஆண்டுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால அதை வந்து நம்ம போற்றணும், புகழணும். அதை வந்து மதிக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி உனக்காக எனக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தலைன்னா நம்ம பாவம், நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க முடியாது. அதனால் ரத்தத்துக்கு என்ன செய்ய நம்ம விலகி இருக்கணும்னு சொல்கிறார். இந்த ரத்தம் அனாவசியமாக அடுத்தவங்க சிந்தும்படியாகவும் நம்ம இருக்கக்கூடாது. அது சொல்கிறது அது பெரிய பாவம். ஒரு நாள் என்கிட்ட ஒருத்தர் கவுன்சிலிங் வந்தார் ஒரு பிரச்சனையோடு. நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் பேசுவார் அப்படின்னோடனே ஆண்டவர் பல பாவத்தை காட்டினார், பேசினோடனே அதில் ஒரு பாவம், ஏழை அப்பாவினுடைய ரத்தம் உன் வஸ்திரத்தின் ஓரத்தில் காணப்படுகிறதுன்னு சொன்னார். ஏழை அப்பாவினுடைய ரத்தம் உன் வஸ்திரத்தின் ஓரத்தில் காணப்படுகிறதுன்னார். அப்போ நான் கேட்டேன், யாரையாவது ரத்தம் வர மாதிரி அடிச்சிருக்கிறீங்களா, ரத்தம் சிந்துற மாதிரி அடிச்சிருக்கீங்களா? பிரதர், நான் டீச்சராக இருக்கிறேன், நான் யாரையும் அடித்ததும் கிடையாது, ஒடிச்சதும் கிடையாது, நான் சாப்பிட்டு கேரட் அப்படி இப்படின்னு அவர் சொல்கிறார் வக்காலத்தம். இல்லை, உன்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் ஏழை அப்பாவினுடைய ரத்தம் காணப்படுகிறதுன்னு சொல்கிறார். ஏதோ சம்திங் ராங், நீங்கள் போய் மறந்துருப்பீங்க, நீங்கள் போய் ஜோம் பண்ணுங்க. 1/2 மணி நேரம் ஜோம் பண்ணாருங்க. அப்புறமா வீல்னு கத்துறார், பிரதர், ஆமாம் பிரதர், எனக்கு ஆண்டவர் அழகாக நினைவில் கொண்டு வராருன்னு. என்ன ஆகுதுங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கும்போது ஏதோ ஒரு பையன் ஏதோ சிலுமிஷம் பண்ணிட்டானோ, இவர் முழுங்கை குச்சி நீட்டாக வச்சுருந்து அவன் மண்டையில் போட்டுக்கிறாரு. அதில் வந்து கணு இருந்திருக்குது, அந்த முழுங்கலில் ஒரு கணு இருந்திருக்கு. அந்த கணு குத்தி அப்படியே பைப்பில் அடித்த மாதிரி ரத்தம் பீச்சிக்கிட்டு ஒரு சட்டையில் வந்து அடிச்சுதான், பைப்பில் அடித்த மாதிரி அடிச்சுதான் சட்டையில் ஃபுல்லாக, சட்டை ஃபுல்லாக ரத்தமாக. ஐயோ, அந்த கடைசியில் அந்த பையன் வந்து சிலுமிஷம் பண்ணல, அவன் அப்பாவி. சிலுமிஷம் பண்ணவன் பக்கத்து பையன். அப்போ எல்லாம் சொல்கிறானா, சார் இவன் ஒன்றுமே தப்பு செய்யலை சார், இந்த பையன் தான் சார் தப்பு செஞ்சான்னு. இவர் தப்பு செய்யாதவனை இவர் அடித்து ரத்தத்தை சிந்த வச்சுட்டாரா? அது கரெக்டாக வசனம் சொல்லுப்பார், அப்பாவினுடைய ஏழை அப்பாவினுடைய ரத்தம் வஸ்திரத்தின் ஓரத்தில் காணப்படுகிறதுன்னு சொன்னார்ல. இந்த ரத்தப்பழி உன் மேலே இருக்குது, நீ போய் மன்னிப்பு கேட்டுவான்னு. அன்றைக்கி இருந்த எச்எம் இவங்களை எல்லாரும் அவன் போய் வீட்டில் போயிட்டு எல்லாம் ஊரே திரண்டு வந்துச்சான். அந்த ஆசிரியரை கூப்பிடுங்க, அந்த வாத்தியாரை கூப்பிடுங்க, அவரை உண்டுலன்னு ஆக்கணும், அவர் மன்னிப்பு கேட்கணுன்னே இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்களா, டீச்சர்ஸ் விட்டு கொடுக்காமல் அவரை ஒரு ரூமில் அடைச்சிட்டு போட்டு, அந்த உன் பையன் தப்பு பண்ணால் அதனால தான் அடித்தாரு போய் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இந்த பையன் என்ன செய்கிறான், நான் தப்பே பண்ணலன்ட்டாங்க.
அதனால அவங்க அநியாயமாக வாயில் கையில் அடித்து அன்றைக்கி அந்த கூட்டத்தை நிச்சயம் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அதை அக்கௌண்டபிள் கணக்கில் வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் இன்னும் அதை மன்னிக்கலை அப்படின்னு இவருக்கு பயங்கரமாக கண்ணுலாம் கலங்கி போச்சுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை ஆண்டவர் நிலையில் வைத்திருக்கிறார், அது பாவம்னு சொல்கிறாரு, போய் மன்னிப்பு கேளுன்னு. உண்மையிலே அவர் போய் அந்த கிராமத்தை தேடி பிடிச்சி அந்த பையன் இன்றைக்கி பெரிய 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவனை பிடிச்சி அவனையும் அவங்க அப்பா அம்மாவையும் அன்றைக்கே அந்த காலத்தில் நான் ஆண்டவர் அறியல, இப்போ ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டேன், ஆண்டவர் இது பாவம்னு காட்டினார், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட அந்த வீட்டில் போய் என்ன செஞ்சார், மன்னிப்பு கேட்டு வந்தாருங்க. அவருடைய பிரச்சனை சால்வ் ஆச்சுங்க. இன்றைக்கி நம்முடைய பிரச்சனை என்ன ஏதுன்னு நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ந்தோம்னா அதுக்கு பேசிக்காக பாவம் தான் அதுக்கு இருக்கும். ஏதோ ஒரு பாவம் இருக்கும். அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக நிவர்த்தி ஆகிடுங்க. இது தெரியாமல் தான் இன்றைக்கி இருக்கிறோம். அன்பாலே இந்த காரியத்தில் நாம் கண்ணு கருத்துமாக இருக்கணும். விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நொறுங்குண்டு சத்தத்திற்கும் ரத்தத்துக்கும் நாங்கள் விலகும்படி ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அதனால்தான் கிறிஸ்தவர்கள் ரத்தம் பொரியல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் அன்னிலேருந்து சாப்பிடல. இன்றைக்கி இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த ரத்தத்துக்கு விலகிருன்னு சொன்னதுலேருந்து நான் விலகி இருக்கிறேன். ரெண்டாவது, அடுத்தவங்களுக்கு ரத்தம் வராதபடிக்கு நம்ம எந்த ஒரு பாவத்தையும் துணிகரமும் நம்ம செஞ்சிடக்கூடாது. சொல்ல புரியுதா? அதனால் நம்ம அது ரத்தப்பழிக்கு ஆளாக வரும். அதனால் ரத்தத்துக்கு விலகிரு அப்படின்றார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அன்பாலே நம்ம ஜெபிக்கணும். இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். இது சொல்லும்போது இன்றைக்கி உண்மையிலே இதுதான் நமக்கு அடிப்படையாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் என்று அந்த காலத்தில் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் தீர்மானித்த ஒரு காரியம். மற்றபடி மோசேயுடைய பிரமாணத்தையோ மற்ற காரியத்தையோ நீ பின்பற்றுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நாம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி உட்காந்து குழப்பத்தில் இருக்கிறோம். அம்மாலே இன்றைக்கி ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். காலையில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நான் வார்த்தை கொடுத்தேன். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது. என்னென்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உலகம் பாருங்கள், உலகமோ சந்தோஷப்படும். பாருங்கள் 16:20 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கி நம்ம துக்கம், உலகம் நம்ம அழுது புலம்புமா, உலகம் சந்தோஷப்படுமா? அப்போ நீ துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறணுன்னா என்னங்க செய்யணும்? இன்றைக்கி ஏன் நம்ம துக்கம் சந்தோஷமாக மாறலை? அதுலேயும் ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, கேளுங்கள் 24, இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று கேட்டவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அந்த சந்தோஷம், நிறைவான சந்தோஷத்தை நம்ம இன்ன வரைக்கும் பெற்றுக்கொள்ளலை. நான் அப்போ தான் அந்த குரூப் ஆஃப் பீப்புளில் ஒரு 10-20 பேர் இருந்தாங்க. அப்போ யாரெல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் 5 வருஷம் ஆகுது, இன்றைக்கி தான் வந்தோன்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னா ஒருத்தர் இல்லை. எல்லாம் 10 வருஷம் 5 வருஷம் அனுபவம், கிறிஸ்துவ அனுபவம். அப்போ ஆனால் உங்கள் சந்தோஷம் எப்படி இருக்குது, நிறைவாக இருக்குதா அப்படின்னா இல்லையா, சந்தோஷமே இல்லையா, குறைவாக இருக்குது. அப்போ இந்த குறைவான சந்தோஷம் ஏன் நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? ஏன் நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியல? அதனால் இது கடவுள் கொடுக்கறதா இருந்தாக்கா அது நிறைவான சந்தோஷத்தை கொடுப்பார். இன்றைக்கி உலகம் கொடுக்குற பிரகாரம் இல்லைன்றார். அப்போ உலகத்தான் இன்றைக்கி ஆண்டவரே தெரியாதவன், பைபிளே அறியாதவன் வேணால் குறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பைபிளை அறிந்த நாம் நிறைவான சந்தோஷத்தை பெறாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, வேதத்தை நம்ம அறியவில்லை. அதனால போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி குறைவான சந்தோஷம். இன்றைக்கி நம்ம சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம், சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம். அதனால இயேசுகிட்ட வந்து சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது. என்ன காரணம்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின்படி நம்ம நடக்கலை. அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நம்ம தெரிஞ்சிக்கல. அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின்படி நம்ம வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கல. ஆனாலும் நமக்கு சந்தோஷம் இல்லை. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும்னு சொல்கிறாரு. அந்த விசுவாசிக்கிற அன்பு, அந்த சகிக்கிற அன்பு, அந்த தாங்குகிற அன்பு, அந்த பொறுமையாக இருக்கிற அன்பு நம்மக்கிட்ட இல்லாததுனால தான் நம்ம துக்கம் சந்தோஷமாக மாறலை, துக்கம் துக்கமாகவே இருக்கிறது.
அதனால இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை நம்ம ஒழுங்காக கடைபிடிச்சாலே நம்ம துக்கம் சந்தோஷமாக மாறும். அதுலேயும் நம்ம அடுத்தவங்களை விட நிறைவான சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நிறைவானது அப்படின்னாலே முழுமையான சந்தோஷம், குறைவானதுன்னா அறகுறை சந்தோஷம். இன்றைக்கி உலகத்தானுக்கு வேதம் இல்லை, அவன் வேணால் அறகுறை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம். காசு இருந்தால் சந்தோஷம் வரும், காசு இல்லைன்னா சந்தோஷம் போயிடும். இன்றைக்கி ஏதாவது வாங்கி கொடுத்தா சந்தோஷம் வரும், இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டா சந்தோஷம் வரும், அப்புறம் பட்னி கிடக்கும்போது துக்கம் வரும். இப்படி ஃப்ளக்சுவேஷன் ஏறி இறங்கும். ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அந்த நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அந்த நிறைவான அந்த அன்பு, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகின்றார். நிறைவானது எது என்று வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது என்றால் 1 கொரிந்தியர் 13 அன்பு தாங்க. அந்த இயேசுவின் அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படும் போது, அதன்படி நாம் நடக்கும்போது நிச்சயமாக நம்ம குறைவானது எல்லாம் நிறைவாக மாறும். அப்போ சந்தோஷம் சமாதானம் நிறைவாக கிடைக்கணும்னா இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணும். அதுலேயும் 1 கொரிந்தியர் 13 ஃபாலோ பண்ணும். அதை ஃபாலோ பண்ணுற கிறிஸ்தவன் இருந்தால் உன் சந்தோஷம், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், நிறைவான சந்தோஷமாக மாறும். ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். இந்த காரியங்களை மட்டும் நம்ம பின்பற்றி நடக்கிற கிறிஸ்தவலாய் மாறுவோம். ஆண்டவர் உதவி செய்வாராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே 28லேயும் சரி 20லேயும் சரி அதான் சொல்லுது, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நொறுங்குண்டு சத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நாங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே நான் மெய்யாலுமே நாங்களும் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் விலகி இருக்க உதவி செய்யுங்கப்பா. அப்போஸ்தலர் ஆண்டவரே 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அதேபோல் 1 கொரிந்தியர் ஆண்டவரே 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த நிறைவான அன்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே நிறைவான சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்று வாழ உதவி செய்யும். அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ்.